என்னுடைய அடையாளம் நான் தமிழன், நான் இந்தியன் என்பதே. அதுதான் உங்களுடைய அடையாளமும். இதை அழுத்தமாக சொல்லுகிறது இந்தியன் 2 3. இங்கே பிரித்தாள முயற்சி செய்வது வெள்ளக்காரனுக்கு இருக்கலாம், ஏன்னா அவனை திரும்பி போக வீடு லண்டன் ஒரு இடம் இருக்கு. இங்கே யாராவது அந்த மாதிரி பிரித்து விளையாடலாம்னு நினைச்சாங்கன்னா கடை தேர வழி கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் கூட்டி சேர்த்தது தான் இந்த நாடு, அதை யாரும் பிரித்தாள முடியாது. கணியன் பூங்குன்றன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை உள்வாங்கிக் கொண்ட தமிழர்கள் நாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால்தான் நாம் அதிகமாக மாறுதட்டி கொள்ள மாட்டோம். நீ பெருசா நான் பெருசான்னு கேட்க மாட்டோம். வந்தாரை வாழ வைப்போம். இது நம் குணாதிசயம், அது மாறாது. தமிழனுக்கு எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியும், எங்கே இருக்க வேண்டும் என்பதும் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நான் வம்பல மாட்டிக்கிட்டேன். இந்த வம்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்தியன் தாத்தா, ஒரு நரம்படி அடிக்காம விட முடியாது. தமிழன் இந்தியாவை ஆளும் நாள் ஏன் வரக்கூடாது? யோசித்து பாருங்கள். உலகில் ஆசிய கண்டத்தில் ஒரு பெண்மணியை பிரதமராக்கி பார்த்தவர்கள் நாம். இதையும் செய்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த விழாவில் இதை ஏன் பேசினீர்கள் என்று கேட்பார்கள். எந்த விழாவிலும் இதை பேசுவேன். இது என் நாடு, நான் தமிழன், இதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. இந்த நாட்டின் ஒற்றுமையை காக்க வேண்டியது நம் கடமை. அதை வலியுறுத்தும் ஒரு படம் தான் இந்தியன் 2 and 3. அதை வலியுறுத்தும் ஆட்கள் தான் சங்கரும் நானும். இது அரசியல் தாண்டிய உணர்வு, இதோட விளையாட முடியாது. இந்த படத்தை வெற்றியை காக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சுபாஸ்கரனும் சங்கர் அவர்களும் சக கலைஞர்களும் செய்திருக்கிறார்கள். இனி எல்லாம் உங்கள் கையில். ஜெய் ஹிந்த்.